ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாட்டர்டேவோட மினி vlog. மார்னிங் ஃபாஸ்டிங்காட்டி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. இப்போ மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சாதம், பச்சை பயிர் கடைஞ்சிருக்கேன், தென் ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், தயிர். ஃபாஸ்டிங் இருந்தனால ஆஃப்டர்நூன் காக்காய்க்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடலான்ட்டு இருக்கோம். மேலே மொட்டை மாடியில் போய் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக போனேன். செப்பல் வேற போடாமல் போயிட்டு செம்ம ஹீட்டு, காலில் ஒரே சூடாயிடுச்சு. நாங்க இருக்க பக்கம் வெயில் அதிகமா தான் இருக்கு. உங்க ஊர் சைடுல எல்லாம் எப்படி வெயில் இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ஈவினிங் சாமி எல்லாம் கும்பிட்டு சரி கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டு இருந்தோம். நாங்க எந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம்ல இருக்கிற சுகவனேஸ்வரன் டெம்பிளுக்கு தான் போனோம். நான் கூட கோயில கொஞ்சம் கூட்டமா இருக்கும்னு எதிர்பார்த்தேன், பட் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஸோ நாங்க போனே சீக்கிரம் சாமி கும்பிட்டு வெளியில வந்துட்டோம். சரி நைட்டுக்கு ஏதாவது டின்னர் பண்ணுமே அப்படின்னு யோசிக்கும் போது சரி சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா ஆஃப்டர்நூன் வச்ச அந்த கிரேவியே கொஞ்சம் இருந்தங்காட்டி சப்பாத்தி கொஞ்சம் அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சப்பாத்தி சொல்லலாம்னு பிளான் பண்ணிட்டேன் நைட்டுக்கு. வீட்டுல பார்க்கும்போது பன்னீரும் கேப்சிகம் இருந்துச்சு. சரி அதை வச்சு ஏதாவது ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் பண்ணேன். எப்படி நான் ஷாலோ ஃப்ரை பண்ணேன் அப்படின்னா 1 மினிட் முன்னாடியே எண்ணெய் ஊற்றி கேப்சிகமை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ணி ஒரு 1 மினிட்க்கு கம்மியாகவே நீங்கள் அதை ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, பெப்பர், கரம் மசாலா, இல்லை சாட் மசாலா, அப்புறம் நான் கடைசி கஸ்தூரி மெத்தி போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபைனலாக சப்பாத்தி போட்டு எடுக்கிறதுக்கு சப்பாத்தி தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்துட்டேன்.